السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وبالفرقان المجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وأما من طغى وآثر الحياة الدنيا فإن الجحيم هي المأوى. قال نبينا صلى الله عليه وسلم القيس من دان نفسه وعمل لما بعد الموت أو كما قال عليه الصلاة والسلام. அன்புமிக்கவன் அருள்மிக்கவன் பெரும் கருணையாளனுமாகிய ஏக வல்லவனாகிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு புகழ் அனைத்தும் உண்டாகட்டுமாக. மேலும் அவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம்முடைய உயிரினும் மேலான கண்மணி நாயகம் காத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னாருடைய வழித்தடங்களை அறிவில்லாமல் பின்பற்றி சென்ற சத்திய சீடர்களான சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், நாதாக்கள், அவுலியாக்கள், சுஹதாக்கள், குறிப்பாக இந்த மஜ்லிஸிலே அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய வற்றாத கருணையும் கிருபையும் என்று மட்டுமல்லாமல் கியாமத் நாள் வரை பொழிந்து கொண்டே இருக்கட்டுமாக என்று இந்த நல்ல நேரத்திலே பிரார்த்தனை செய்தவனாக என்னுடைய வார்த்தைகளை ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்தில் குறித்தானவர்களே, நாம் ஒரு புனிதமான ஒரு மாதத்திலே அமர்ந்திருக்கின்றோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஷாபானுடைய மாதத்தை பற்றி சொல்லுகின்ற பொழுது இது என்னுடைய மாதம் என்பதாக சொல்லி காட்டினார்கள். ரஜபுடைய மாதம் இருக்கிறது, அது அடியார்களுக்கு உண்டான மாதம். இந்த ஷாபானுடைய மாதம் இருக்கிறது, அது என்னுடைய மாதம். ரமலானுடைய மாதம் இருக்கிறது, இது இறைவனுடைய மாதம் என்பதாக சொல்லி காட்டினார். அப்படிப்பட்ட ஒரு புனிதமான ஒரு மாதத்தில் நம்ம அமர்ந்திருக்கின்றோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுக்கு மத்தியிலே, சஹாபாக்களுக்கு மத்தியிலே மிகப்பெரிய அறியாமையெல்லாம் போக்கி அவர்கள் நேர்பட வாழ வேண்டும், கண்ணியமாக வாழ வேண்டும், அவர்களுடைய வாழ்க்கை இந்த உலகத்தில் வெற்றியடைந்ததாக இருக்க வேண்டும், நாளை மறுமை உலகத்தில் வெற்றி பெறதாக இருக்க வேண்டும் என்ற உயர்ந்த ஒரு நோக்கத்திற்காக அவருடைய உள்ளங்களிலே பாடுபட்டு அவருடைய வாழ்க்கை நடைமுறையை மாற்றினார்கள். அப்படி மாற்றி சஹாபாக்களை தெளிய வச்சார், புரிய வைத்தார்கள். அதற்கு பிறகு சஹாபாக்கள் உலமாக்களை, இமாம்களை உருவாக்கினார்கள். நம்மதான் தெரியும், இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஹனஃபி மذஹப் சொல்லி காட்டுறாங்க. மذஹப்னா என்னன்னு தெரியல மக்களுக்கு. இமாம் ஷாஃபியாக்கள், இமாம் ஹனஃபி பார்க்கறமா இல்லையா? பக்கத்துல இந்த பள்ளியில பார்த்தீங்கன்னா ஷாஃபியாக்களுடைய பள்ளி, அவங்க உள்ள வாப்பா கூப்பிடுவாங்க. இது ஹனஃபி பள்ளி, இவங்க எல்லாம் கூப்பிடுவாங்க அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். பெரிய வேறுபாடெல்லாம் கிடையாது. இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் 1000 சஹாபாக்களுக்கு மேலே பார்த்து அவர்களிடத்தில் பயின்று வந்தவர்கள். அவர்களிடந்து ஹதீஸ்களை படித்து மனனம் செய்து அதை சஹாபாக்கள் அடுத்த இமாம்களுக்கு கொண்டு போய் சேர்த்தாங்க. இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் உருவாக்கிய அந்த அவர்களை பின்பற்றியவர்கள் தான் ஹனஃபியாக்கள், வேற எதுவும் கிடையாது. இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய மாணவர்களாக இருந்தவர்கள் தான் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இப்படி நிறைய இமாம்கள் இருக்கிறாங்க. அப்போ இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் குருவை பிந்தி திசையின் மாதிரி, அவர்கள் அதிகமாக மனன சக்தியுடையவர்கள். எந்த அளவுக்கு சொன்னா இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை அழைத்து இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் நீங்கள் பாட எடுங்க, நாங்க உட்கார்ந்து கேட்கிறோம் அப்படின்ற அளவுக்கு இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அதிக மனன சக்தி உடையவர்களாக இருந்தார். அதனால அவர்களை பின்பற்றக்கூடிய இமாம் ஷாஃபியாக்கள் ஷாஃபி மذஹபை சேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள். ஆனா போய் முடியக்கூடிய இடம் என்னன்னு சொன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போய் தொடரும் எல்லாருமே. அது தெரியாம இன்னைக்கு மக்கள் இருந்துட்டு இருக்காங்க.
ஆனா இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஹஜ்ரத் ஜஅஃபர் சாதிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்ட்ட பாடம் கேட்டவர், பாடம் படித்தவர்கள். ரெண்டு பேரும் நண்பர்கள் மாதிரி. எந்த ஒரு சஹாபி, அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஈமான் கொண்ட நிலையில யாராச்சும் ஒரு தடவையாச்சும் பார்த்துட்டா அவங்க சஹாபியுடைய அந்தஸ்தை பெற்றுவாங்க. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்கவில்லை, ஆனால் ஈமான் கொண்டிருந்தாங்கன்னு சொன்னா அதுக்கு அடுத்து வரக்கூடிய காலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினா சும்மல்லதீன யலூனஹும், அது பொற்காலம் என்பதாக சொல்லி காட்டினாங்க. இமாம் ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு அன்ஹு நிறைய பேசலாம். இமாம் ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இமாம் அபூ ஹனீஃபா ரலியல்லாஹு அன்ஹு ரெண்டு பேரும் பேசிக் கொண்டிருக்கிறாங்க. இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி பேசுறாங்க. பேசும் பொழுது ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறாங்க. எப்படி கேட்கிறாங்கன்னு சொன்னா, இந்த உலகத்துல ஒரு மனிதன் அறிவாளின்னு சொல்லி யாரை நீங்க தேர்ந்தெடுப்பீங்க அப்படின்னு சொன்னாங்க. அறிவாளின்றது எப்படி நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. அப்ப இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, நம்மள மாதிரி சொன்னாங்க, எது எதெல்லாம் நன்மை எது எதெல்லாம் தீமைன்னு தெரியும்ல, அதை நம்ம பிரிச்சு பார்க்கக்கூடியவர் தான் அறிவாளி என்பதாக சொல்லி காட்டினாங்க. அப்ப இமாம் ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சுட்டி காட்டினார்கள், தன்னை அடிக்க வந்தவை யாரு, தனக்கு உணவளிக்கிறவை யாரு சொல்லி கால்நடைகள் கூட விளங்கிக் கொள்ளுகிறது. தன்னுடைய எஜமானன் யாரு, அடுத்தவை யாருன்னு சொல்லி வாயில்லாத பிராணிகள் கூட விளங்கிக் கொள்ளுகிறது. அப்படி பார்க்கும்போது அது அறிவாளி நம்ம சொல்லிட முடியுமா அப்படின்னு கேட்கிறான். இப்ப இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தூக்கி போட்டுச்சு, என்னடா இது? அப்ப இமாம் அவர்களே சொல்றான், நீங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழமையோடு இருந்தவர்கள், நீங்க சொல்லி காட்டுங்க யார் அறிவாளி எது அறிவாளித்தனம் எப்படின்னு எங்களுக்கு சொல்லி காட்டுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது இமாம் ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு அன்ஹு சுட்டி காட்டினார்கள், நன்மையான விஷயங்கள் இருக்கிறது என்று சொன்னால் இரண்டு விதமான நன்மையான விஷயங்கள் இருக்குது. இதுல எது சிறந்ததுன்னு பார்த்து அது சிறந்தது முதல்ல செய்யணும், அதுக்கு அடுத்த உள்ள நன்மையான விஷயங்களை அடுத்த செய்யணும், ரெண்டையுமே செய்யணும். ஆனா எது சிறந்ததுன்னு பார்த்தா அது முதல்ல செய்யணும். இதுதான் அறிவாளித்தனம் என்பதாக சொல்லி காட்டினாங்க. அதே மாதிரி ஒரு மனிதனுக்கு தீமையான விஷயங்கள் வருகிறது, ரெண்டு விஷயம் இருக்குது, ரெண்டு தீமையான விஷயங்கள். எது சிறந்த தீமை அப்படின்னு பகுத்தறிந்து எந்த தீமை பெரிய தீமையோ அதை முதல்ல விடணும், இன்னொரு அதுக்கு அடுத்த சின்ன தீமையான ஒரு விஷயம் என்று சொன்னா அது இரண்டாவது தவிர்த்து கொள்ள வேண்டும், இரண்டையுமே தவிர்த்து கொண்டு பழக வேண்டும். இதுதான் அறிவாளித்தனம் என்பதாக இமாம் ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு சுட்டி காட்டினார். அப்ப சாதாரணமாக இது நன்மை இது தீமை, இதுவரை நமக்கு நன்மை செய்யக்கூடிய தீமை செய்யக்கூடிய நன்மையான விஷயம் தீமையான விஷயம் அப்படி பிரித்தறிகிறது அறிவாளித்தனம் கிடையாது, அது பகுத்தறிவு கிடையாது. எது நன்மையான விஷயங்கள் இருக்கிறதோ அதை அதிகமாக செய்ய வேண்டும், எது அதிக நன்மை தரக்கூடியதாக இருக்கிறதோ அதை அதைவிட அதிகமாக செய்ய வேண்டும். இதுதான் அறிவாளித்தனம் என்பதாக இமாம் ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு சுட்டிக்காட்டினார். அப்போ ஒரு மனிதன் நன்மையை செய்ய வேண்டும் என்று நாடினால் அதை உடனே செய்து விட வேண்டும், தீமையை செய்ய வேண்டும் என்று நாடினால் அதை அப்படியே விட்டுவிட வேண்டும், பொறுக்கணும். ஏன்னா ஒவ்வொரு மனிதனுக்கும் ஷைத்தான் இருப்பான், ஒவ்வொரு மனிதனுக்கும் மலக்குமார்கள் இருப்பாங்க. மலக்கு சொல்ல இதை செய்ப்பா அதை செய் இதை செய் சொல்லி ஏறிக்கொண்டே இருப்பார். ஷைத்தான் இருக்கிறானே அதை செய்ய விட மாட்டான், செய்யாத சொல்ல மாட்டான். இப்ப செய்ய வேணாம், கொஞ்ச நேரம் கழித்து செஞ்சுக்கலாம், பின்னாடி செஞ்சுக்கலாம் அப்படி சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா தள்ளி போட்டு கொண்டே இருப்பான். இது ஷைத்தானுடைய வேலை. கடைசியில் என்ன சொன்னா அந்த செயலை செய்யாமலே நாம் என்ன செஞ்சிருவோம், விட்டுடுவோம். இது ஷைத்தான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா தடுத்து கொண்டு போயிடுவான். ஷைத்தானுடைய பேச்சை கேட்க கூடாது, ஷைத்தானுக்கு உண்டான ஒரு வாழ்க்கையை நம்முடைய மனசை உட்படுத்தக்கூடாது. அப்ப நன்மை எதுவாக இருக்கிறதோ அதை உடனடியாக செய்துவிட வேண்டும். இதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு உணர்த்தி காட்டினார்கள், அந்த சஹாபிகள் இமாம்களுக்கு உணர்த்தி காட்டினார்கள், அந்த இமாம்கள் நமக்கு உணர்த்தி காட்டுறாங்க. கண்ணியத்தில் குறித்தார்களே, நம்முடைய வாழ்க்கை நாம் சிறந்த ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் எந்த நலவான காரியங்களும் விட்டுவிடக் கூடாது. எது நலவிலே சிறந்த நலவாக இருக்கிறதோ அதை உடனே செய்துவிட வேண்டும். இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித் தந்த வழிமுறையாக இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு வழிமுறையை நம்முடைய வாழ்க்கையிலே பின்பற்றி வாழக்கூடிய மேல் மக்களாக நம் எல்லோரும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கி அருள் புரிவானாக. அதன் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நன்மைகளை அதிகம் அதிகம் செய்யக்கூடிய
மக்களாக ஆக்கி அருள்புரிவானாக. அதன் மூலமாக கபருடைய வேதனையெல்லாம் அகற்றி நாளை மனுஷன் மைதானத்திலே எந்த விதமான கேள்வி கணக்கும்